சிஎஸ்கேல சஞ்சு சாம் சொல்ல மாட்டேங்க. இந்த வீடியோல சஞ்சு சாம்சன் பத்தி நாங்க பேச மாட்டோம். சிஎஸ்கே பஞ்சாப் பத்தின ஒரு ட்ரேட் ரூமர் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஞ்சாப் கிங்ஸ் வந்து சிஎஸ்கே கிட்ட ரச்சின் ரவீந்திரா வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ரீசெண்டா பார்த்தோம் ரிக்கி பாண்டிங் வந்து எம்எல்சில வாஷிங்டன் ஃப்ரீடம்ல வந்து அவங்க யூஸ் பண்ணி சூப்பரா யூஸ் பண்ணாங்க. ஒரு பவுலிங் ஹேண்டா வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தாரு. பஞ்சாபுக்கு போன சீசன் லாக் ஆனது அந்த பவுலிங் ஹேண்ட் தான். லைக் வந்து சகல தாண்டி ஒரு நல்ல ஸ்பின்னர் அவங்கள்ட்ட இல்ல. ஹர்ப்ரீத் பிரதர் வந்து வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் ரவீந்திரா வந்து ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் கொடுப்பாரு, பவுலிங் ஆப்ஷனும் கொடுப்பாருன்றப்ப அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றாரு. ரிக்கி பாண்டிங் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராவும் கரெக்டா டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுக்கு பதிலா சிஎஸ்கே வந்து ஓமர் சாய் வந்து ட்ரேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து என்னடா இது ஓமர் சாய் எதுக்குடா ரவீந்திரா ஏன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திராவை ஆக்சுவலா எடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் தான். 3.2 crores எடுத்தாங்க. அதை நம்ம ஆர்டிஎம் போட்டு தான் 4 crores ரச்சின் ரவீந்திராவை எடுத்தோம். சரிங்களா? அதே மாதிரி ஓமர் சாயுமே 2.8 crores வரைக்கும் சிஎஸ்கே போனாங்க. அதை அவுட் பிட் பண்ணி பஞ்சாப் தான் வந்து கடைசியில் எடுத்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ சிஎஸ்கேக்கு லாக் ஆகிறதுமே அந்த ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தானே. நல்லா பவுலிங்கும் போட்டு பேட்டிங் ஆடணுன்ற மாதிரி சாம் கரன் ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஓமர் சாய் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த ட்ரேட் நடந்தா நல்ல ட்ரேடா இருக்குமான்றது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சிஎஸ்கே நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு நல்ல பவுலரா எடுத்து உங்க டீம்ல விளையாடுங்க. அதான் நான் சொல்லுவேன். ரவீந்திரா வந்து அவங்க ஓப்பனர் ஆட வைக்க மாட்டாங்க. ஏன்னா பிரப்சிம்ரன் பிரியான் சாரியா காம்பினேஷன் இருக்கு. ஸோ ரவீந்திராவை எடுத்தாங்கன்னா அவங்க ஒரு 3 டவுன் அந்த மாதிரி ஒரு லேட்டர் ஃபினிஷரா மேபி ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திராவை சிஎஸ்கே விடணும். அது ஒரு பெரிய விஷயம்.